தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பருவமழை காலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். குறிப்பா சென்னையில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் வரும். என்ன காரணம் அப்படின்னா, மழைக்காலம் வந்துட்டாலே சென்னையில ஆங்காங்கே மழை தண்ணீர்கள் தேங்கி நிற்கும். ஆங்காங்கன்னு சொல்ல முடியாது, சென்னை மாநகர் முழுக்க மழை தண்ணீர் தேங்கி நிற்கும். நம்ம வீடு மழை வெள்ளத்துல முழுகிடுமா, என்ன ஆக போகுது, வாகனங்கள் முழுகிடுமா, வாகனங்களை கொண்டு போய் மேம்பாலத்துல நிப்பாட்டுவோமா, இப்படி பல கேள்விகள் நமக்கு எழும். மழை சென்னையில பொழிய ஆரம்பிச்சிருச்சுனாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய கார்களை இல்ல இருசக்கர வாகனங்களை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய மேம்பாலங்களை நிப்பாட்டக்கூடிய காட்சிகளை நம்ம கடந்த ஆண்டுகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஏன் இது தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, திமுகவினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியும். திமுக 2021 ஆட்சி அமைப்பதற்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. 2020 என்ன ட்வீட் போடுறாருன்னா, சென்னைக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, எப்போதும் பருவமழை காலங்கள் வந்தாலே சென்னை பாதிக்கப்படுமா, இதற்கு ஒரு முடிவே இல்லையான்னு ட்வீட்லாம் போட்டாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால வாயை பொத்திக்கிட்டு எங்க போய் உட்காந்துருக்காருன்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 4000 கோடி ரூபாயில நாங்க மழைநீர் வடிகால் அமைச்சிருக்கோம், சென்னையில இனிமே எவ்வளவு மழை பெய்தாலும் நாங்கள் தாக்கு பிடிப்போம், சென்னை எதிர்கொள்ளும் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா கடந்த 2 ஆண்டுகளும், கடந்த ஆண்டு கூட பெரிய அளவுல மழை பாதிப்பு இல்லைனாலும் அதுக்கு முந்தைய ஆண்டு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. குறிப்பா வட சென்னை மற்றும் தென் சென்னையில பெரிய பாதிப்பு. வட சென்னை அப்படின்னு சொன்னோம்னா வியாசார்பாடி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. தென் சென்னையில பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற பகுதிகள் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, இங்க ஆக்கிரமிப்பு நிலங்கள் ரொம்ப அதிகம். என்னன்னா ஏரிகள் இருக்குல்ல, இந்த ஏரிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க, அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. ஆனாலும் திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி மழைநீர் வடிகால் போட்டிருக்கோம், எல்லா இடத்துலயும் சிறப்பா பணியை முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பணிகளை முடிக்கிறோம்னு 2 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மழை வெள்ளத்தை மட்டும் நாங்க எப்படியாவது கையாண்டுருவோம், அடுத்த வருடம்லாம் பாத்தீங்கன்னா மழை வெள்ளம்லாம் சாலையில நிக்கவே நிக்காது, ரொம்ப தரமான முறையில சிங்கார சென்னையில ரொம்ப நாங்க வேலை பார்த்திருக்கோம், அந்த அளவுக்கு கடின உழைப்பை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுக கலர் கலரா ரீல் சுத்துறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். என்ன காரணம்னா, அவங்க வாயாலேயே வட சுடுவாங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, போக்கிரி படத்துல பாண்டு அவர்களுடைய கதாபாத்திரம் சொல்லும், என்ன வாயை தவிர வேற எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது போல திமுகவுக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பருவமழை காலம். இந்த மழைக்காலம் வந்துருச்சுனாலே திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்காங்கே இருக்கக்கூடிய டிராக்டர்களையும் அந்த மோட்டார் இன்ஜின்களையும் எடுத்துட்டு வந்துட்டு மழை நீரை நாங்க வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து அந்த தெருவில் விடுறது, அந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் விடுறது, இப்படி மாத்தி மாத்தி தான் இந்த 2-3 ஆண்டுகளும் கோல்மால் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், 80 விழுக்காடு முடிஞ்சிருச்சு, இனிமே மழை தண்ணியே நிக்காதுனாங்க. ஆனா கடந்த ஆண்டும் இதே மழை வெள்ளத்துல சென்னை பாதிக்கப்பட்டது. பருவமழை காலத்துல சென்னை பாதிக்கப்படும். சென்னை முழுக்க மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, இலாம்பாக்கம் பேருந்து நிலையமே நாங்க கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த உருவாக்கணும் அப்படின்னாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழும்பா, கிளாம்பாக்கம் சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கு, நீங்க வண்டலூர் கிட்ட வச்சிருக்கீங்க. இப்ப ஒரு பேருந்துல 52 பயணிகள் வராங்க அப்படின்னா, அந்த 52 பயணிகளும் கிளாம்பாக்கத்துல இறங்கி 52 வாகனத்துல உள்ள போறாங்க. கார்ல போறவங்க, பைக்ல போறவங்க, ஆட்டோல போறவங்க, திரும்ப பஸ்ல போறவங்க, ட்ரெயின்ல போறவங்கன்னு பயணிகள் 4ஆ பிரியும் போது இன்னும் டிராபிக் ஜாம் ஆகுமே, இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான பதிலா அப்படிங்கிற மாதிரி திமுக காரி துப்ப வேண்டிய நிலையில தான் மக்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்கள்ல பேருந்து வசதிகள் இல்லாம பல சிக்கல்கள் மக்கள் மத்தியில ஏற்படும். இது தொடர்ச்சியாக ஏற்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்து பார்க்கும்போது, மழைக்காலம் வந்துருச்சுனாலே இப்ப தீபாவளிக்கு ஊருக்கு போனவங்களாம், ஐயோ மழை பெஞ்சிட்டு இருக்கே 2 நாளா, என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சா, என் பைக் என்னாச்சுன்னு தெரியல, என் கார் என்னாச்சுன்னு தெரியலன்னு அறக்க பறக்க திரும்ப சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தினது இந்த திமுக தான். இந்த திமுகல சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் என்ன சொன்னாங்க, 80 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பதில் சொல்லுவாரு, சேகர்பாபு அவர்கள் பதில் சொல்லுவாரு. ஏன்னா சேகர்பாபு தான் ஆளுநர் அழகுராஜா, ஏன்னா எல்லா துறைக்கும் அவர் தான் அமைச்சர். ஏன்னா அவர் எப்போதுமே மேயர் பிரியா பக்கத்திலேயே இருப்பாரு. மேயர் பிரியா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா உடனே அந்த இடத்துல சேகர்பாபு இல்லைன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா இது சேகர்பாபு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதே போலதான் எல்லா இடத்துலயும் அவர் பிரஸ் மீட் கொடுப்பாரு. ஆனா தொடர்ச்சியாக ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு ஜேசிபி இயந்திரங்களை வைத்துக் கொண்டு ஆங்காங்கே சாலைகளை வெட்டி விட்டு இங்க இருக்கிற மழை தண்ணி அங்க போக வைக்கிறது, அங்க இருக்கிற மழை தண்ணி இங்க வர வைக்கிறதுன்னு இப்படி டக்காலிட்டி வேலை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதற்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படிங்கிற அளவுக்கு திமுகவினுடைய வேலைகள்லாம் அப்படிதான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா இப்போதும் பாத்தீங்கன்னா மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. இப்போதும் ஆங்காங்கே ஒரு 1/2 மணி நேரம் சென்னையில, 1/2 மணி நேரம்லாம் வேணாம், ஒரு 15 நிமிஷம் சென்னையில கனமழை பெய்தாலே ஆங்காங்கே சாலைகள்ல தண்ணீர் தேங்கி நிக்குது. இதற்கு காரணம் இல்லையான்னு கேட்டா உடனே என்ன சொல்றாங்க, மெட்ரோ பணிகள் நடைபெறுகிறது, அதனாலதான் மழை நீர் அங்கங்க தேங்கி நிக்குது. மெட்ரோ பணிகள்லாம் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுமா. இதுக்கு முட்டு கொடுக்க இந்த இணையத்துல ஐநாக்கள், கூலி ஐநாக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 GB இன்டர்நெட் கார்டு போட்டுட்டு திமுக 200 ரூபாய் காசை வாங்கிட்டு முட்டு கொடுப்பாங்க, 200 ரூபாய் ஓபிஸ். இவங்களுக்கு என்ன காரணம், ஆக அங்க பாத்தீங்களா
சென்னை சாலைகள் ரொம்ப அப்படியே பளபளன்னு இருக்கு. மழைநீரே இல்லம்மா. டேய் இது கோயம்புத்தூர் சாலைடா. இது சென்னை கிடையாது. இது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இவன் சென்னைன்னு போட்டு நிக்கிறான். இதே போல ஒரு கேவலமான கேடுகெட்ட இனிய முட்டுக்கள் ஐநாக்கள் வந்து வேற எங்கேயும் தமிழ்நாட்டை தவிர பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் ஊபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஊப்பினா உடன் பிறப்பு. நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிப்பட்ட வேலையை இவங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த முறையும் மழை வெள்ளத்துல சென்னை மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா பருவமழை நெருங்கிடுச்சு. இந்த காலகட்டத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. இது தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது தமிழ்நாட்டை வந்து ஒரு புயல் மையம் கொள்ளும். அதனால கடலோர மாவட்டங்கள்ல விழுப்புரத்துல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழை பொழியும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சிமடம், ராமேஸ்வரம், அப்புறம் ராமநாதபுரம், மதுரை போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் கனமழை ஏற்படும் சொல்றாங்க. ஆனா சென்னையிலயும் மழை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். சென்னையில மழை பெய்யும் போது இந்த கனமழை ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த பக்கம் பெய்யாம விழுப்புரத்துல இருந்து ராமநாதபுரம் பகுதிகளில் பெய்யாம சென்னையில பொழிந்ததுனா என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்னை மூழ்கிதான் போகுங்கிற ஒரு நிலை இன்னமும் இருக்கு. அப்ப என்னன்னா நீங்கள் உங்கள் வாய்களை மட்டும்தான் வேலை செய்ய வைக்கிறீங்களே தவிர உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களையோ இல்ல ஆட்சியாளர்களையோ இல்ல அதிகாரிகளையோ இல்ல மக்களுக்காக செலவு பண்ணணும், மக்களுக்காக தேவைகளை செய்யணும் அப்படின்னு எந்த வித இடத்துலையும் நீங்க வேலை செய்யவில்லை அப்படின்னு பொதுமக்களே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இங்க பெய்ய வேண்டிய மழை வந்து சென்னையில பொழுதா என்ன ஆகும்? சென்னை மூழ்கிதான் போகும். சேவ் சென்னை, சென்னையை காப்பாற்றுங்கள், தலைநகரை காப்பாற்றுங்கள் நம்ம பதிவு போட முடியும். இப்ப கேரளாவில வந்து மழை வந்ததுன்னா என்ன ஆகும்னா மண் சரிவுகள் ஏற்படும், மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதே போல சென்னையில மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அளவுல சென்னை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மக்கள் தான். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா தவறான ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளை நம்ம நம்புறோம். அப்ப அந்த வகையில திமுக ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த 5 ஆண்டுகளும் சென்னையில இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் இன்னி வரைக்கும் முடிக்கல. கேட்டா சுப்பிரமணியன் சொல்றாரு, எந்த பெரிய மழை வந்தாலும் சென்னை தாங்குங்க, அந்த அளவுக்கு நாங்க தயாரா இருக்கோம்ல, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பதில சொல்றாரு. எப்பா நீ யார், எதுக்கு அமைச்சர்? சுகாதாரத்துறைக்கு தானே அமைச்சரு, நீ பொதுப்பணித்துறைக்கு அமைச்சர் இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் எங்க கிட்ட கிடையாது, நாங்க எல்லாருமே ஒரே அமைச்சர் தான், நாங்க யாரு வேணாலும் பதில் சொல்லுவோம். சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவோம், வனத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவோம், சுற்றுலாத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவோம், எல்லா துறை அமைச்சரும் வெவ்வேறு துறைக்கு சொல்லுவோம். ஆனா அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு, இவங்களுடைய செயல்கள் இருக்கு. இவங்க வந்து பண்றதும் அப்படிதான் இருக்கு. அதனால மக்கள் கழுவி ஊத்துறதுல தப்பே இல்லை. ஆனா இந்த முறை சென்னை இந்த மழை வெள்ளத்துல பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும். பாதிக்கும் போது மக்கள் அந்த காலகட்டத்துல யாரும் இங்க ஓட்டு கேட்டவர் கூடாது. நாங்க பாலுக்கு கஷ்டப்பட்டோம், மின்சாரம் இல்லாம கிட்டத்தட்ட 1 வாரமா கஷ்டப்பட்டோம், பூச்சி வருது, பாம்பு வருது, எங்களால சிறுநீர் கழிக்க முடியல, மலம் கழிக்க முடியல, எங்களுக்கு உணவு பற்றாக்குறைன்னு போய் எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் உணவு விநியோகம் பண்றது, பால் விநியோகம் பண்றது, தேவையான பொருட்களை கொடுப்பது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனால் மீண்டும் தேர்தல்னு வந்துருச்சுன்னா அந்த திமுக கொடுக்குற 1000 2000 காசை வாங்கிட்டு திமுக ஓட்ட போட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் தலையில தானே மண்ணெல்லி போட்டுக்கிற மாதிரி மண்ணெல்லி போட்டுக்கிறாங்க. அப்ப யாரு மேல நம்ம தப்பு சொல்ல வேண்டியது இருக்குன்னா மக்கள் மேலதான். மக்கள் முதல்ல திருந்தணும், நல்ல ஆட்சியாளர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு திமுக கொடுக்குற காசுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா திமுக உங்களை வச்சுட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு அவங்க 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல இருந்து சுரண்டி தின்னுட்டு போயிடுவாங்க. நம்ம மலையில தத்தளிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு கார் பைக் வச்சிருக்கிற போல வீட்டுக்கு ஒரு போட்டை வாங்கி வச்சுக்கிட்டு போலாமா ஊர்வலங்கிற மாதிரி போட்டை நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே போட்டை போட்டுக்கிட்டு இங்க பாருங்க போட்டு சூப்பரா போகுதுங்க, இது என்ன சாலை தெரியுமா, இதான் ஜிஎஸ்டி சாலை, இங்க நாங்க போயிட்டு இருக்கோம், இது தேனாம்பட்டு சிக்னல், இந்த தேனாம்பட்டு சிக்னல்ல பாருங்க எவ்வளவு அழகா படகுலாம் நாங்க நீந்தி போறோம், அப்படி படகு பிடிச்சு நீந்திட்டு போக வேண்டியதான். அப்ப அந்த நிலைக்கு உருவாக்குனது யாருன்னா திமுக. இதை மக்கள் மறக்கவே கூடாதுங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.